தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த 2ஆம் நாள் நோன்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கடவுள் நாம் அனைவரோடும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகங்களிலே நம்மோடு என்ன பேசுகின்றார்? இந்த நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகின்றார்: ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டு தன்னுடைய ஆன்மாவை இழந்து போனால் பயன் என்ன? ஆக இன்றைக்கு நம்முடைய ஆன்மாவை உயிர் பெறும்படிக்காக இந்த 40 நாள் நோன்பானது தொடங்கியிருக்கின்றது. ஆக மனிதன் உலகம் முழுவதும் என்றால் பொருள் என்ன? உலகத்திலே வரக்கூடிய பெருமை, புகழ்ச்சி, பதவி, அந்தஸ்து, உயர்வுகள், அநேக விஷயங்கள், நம்முடைய பெருமைக்குரிய காரியங்கள், மற்றவர்களை மதிக்கக்கூடாத செயல்கள், இவை எல்லாமே இந்த பூமியிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகின்றது. ஆக இவை அனைத்தும் நம்மில் இருக்கும் என்றால், ஏதாவது ஒன்று கூட இருக்கும் என்றால், அவைகளை பிடுங்கி எறிகிற ஒரு காலம்தான் இந்த தவ காலம். ஆக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், உலகத்தை நேசிப்பதை நிறுத்திவிடுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு செய்யாதீர்கள். ஒருவேளை ஒருவன் உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு செலுத்தினால் கடவுளுடைய அன்பு அவனிடத்தில் இருக்காது. அப்ப என்றைக்கு ஒரு மனிதனிடத்துல கடவுளுடைய அன்பு இல்லையோ, அந்த மனிதன் நம்மை சுற்றி இருக்கிற யாரையுமே அன்பு செய்ய முடியாது, யாரையுமே புரிந்து கொள்ள முடியாது, எவரையுமே எந்த நோக்கத்தோடு நம்மை அணுகி வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அது வீட்டிலாகட்டும், வெளியிலாகட்டும், உறவுகளாகட்டும், வேலை செய்யடமாகட்டும், வழி பயணமாகட்டும், இப்படி ஒரு நாளில் எத்தனையோ மக்கள் நம்மை சந்திப்பாங்க. அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலாது. ஏனெனில் கடவுளுடைய அன்பு ஒன்றுதான் நம்ம எதிரில் இருக்கிறவர்கள் எந்த மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த தவக்காலம் இவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் மிக அருமையாக நமக்கு வசனம் சொல்லுகின்றது. வாசிக்கின்றோம் பாருங்க. இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரத்தில் 15 20 30 வரைக்கும் வாக்கியங்கள், 15 20 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றார் பாருங்க. 15 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைக்கின்றேன். பாருங்க, வாழ்வா சாவா, நன்மையா தீமையா, உனக்கு முன்பாக வைக்கின்றேன். நீ தீர்மானம் பண்ண வேண்டும். என் நண்பரை மக்களே, நம்முடைய ஆன்மாவானது வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த நன்மை என்பது நமக்கு எப்போது கிடைக்கும்? நற்குணம் எப்போது நமக்குள்ளே வரும்? நாம் மற்றவர்களை புரிந்து கொண்டு எப்படி நாம் வாழ்க்கை பயணத்தை தொடரப் போகின்றோம் என்பதனை அடுத்து 16வது வாக்கியத்தில் அதை சொல்லுகின்றார் பாருங்க. அது இதுதான். என்ன? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்ன கட்டளை? உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. ஒன்று, கடவுள் மீது அன்பு பாராட்டு. பாராட்டுனா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு பாராட்டு விழாலாம் நடத்துறாங்க, பிரம்மாண்டமாக நடத்துவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு உச்சியில கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்வாங்க. நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் மனிதர்களை புகழ்வதை காட்டிலும் உன்னை படைத்து உண்டாக்கி உனக்கு உயிர் கொடுத்து தன்னுடைய உயிரே பணயமாக வைத்து பாதுகாத்த ஆண்டவரை உன்னுடைய வாழ்க்கையில நீ புகழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாராட்டு செய்ய வேண்டும். உன்னை படைத்து என்னை படைத்து வாழ வைத்திருக்கின்ற கடவுள், உன் தேவைகளை என் தேவைகளை சந்திக்கிற கடவுள், சாவிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வந்த கடவுள் என்ன சொல்லுகின்றார்? அவருடைய பெயரானது பாராட்டப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாயினால் அந்த கடவுளை புகழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக மனிதர்கள் புகழ முடியுமா? அவ்வளோ ஈஸியாக நம்ம புகழ முடியாது. ஏன் தெரியுமா?
விவிலியத்தை நாம் ஆழமாக ஆராய்ந்து படிக்கும்போதுதான் அந்த உன்னத கடவுள் யார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் அவரை நாம் புகழ்ந்து பாட முடியும். எப்படி இயேசு பிறந்த பொழுது விண்ணிலிருந்து வானதூதர்கள் இறங்கி வந்து ஆட்டிடர்கள் மத்தியில கடவுளை புகழ்ந்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணுலகில் வாழும் மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுக. அவங்க பாடின பாடல் பாருங்க. அதான் இன்றைக்கு திருப்பலியிலே உன்னதங்களிலே இறைவனுக்கு அப்படின்னு நம்ம பாடுறோம். இது வானதூதர்களும் ஆட்டிடர்களும் பூலோகத்திலே இயேசு பிறந்த அன்றைக்கு பாடப்பட்ட புகழ்ச்சி பாடல். இதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார் முதல் வாசகத்துல. முதலிலே நீ கடவுளை புகழ்கின்ற அந்த புகழ்ச்சி உன் நாவில் இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு நேரம் கடவுளை புகழ்வீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் இங்க கைகளை உயர்த்தி கடவுளை புகழ்கின்ற ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு முதலிலே அது செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் விவிலியத்தை இந்த நாட்களிலே அதிகமாக படிக்கணும். அப்பதான் கடவுள் யார் என்று தெரியும். ஒருவரை பற்றி ஒண்ணுமே தெரியாது எப்படி புகழ முடியும்? நாம் வெறும் பெயர் வைத்துக் கொண்டு புகழ முடியுமா? அவருடைய செயல்கள், அவர் செய்த காரியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சாதான் புகழ முடியும். ஆக அது எங்க இருக்கிறது? விவிலியத்தில் இருக்கிறது. ஆக இன்றைக்கு முதல் வாசகத்துல கடவுளை புகழ கற்றுக்கொள், அப்போது நாம் வாழ்வோம். ஒன்னு. ரெண்டாவது சட்டம் என்ன சொல்றாரு பாருங்க. அவரை பற்றி, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. ரெண்டாவது சட்டம் பாருங்க. இயேசுவை பின்பற்றி, படைத்த கடவுளை நாம் பின்பற்றி அவரது வழியிலே பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் வழி தெரியும், வீட்டுக்கும் வேலை செய்கிற இடத்திற்கும் வழி தெரியும், வீட்டுக்கும் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய வழிகள் நமக்கு தெரியும். தெரியவில்லை என்றால் எவ்வளவு தத்தளிப்போம் இல்லையா? அப்ப இன்றைக்கு இரண்டாவது சட்டம் என்ன சொல்லி கொடுக்கிறார்? கடவுளுடைய வழிகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வழி எங்க இருக்கிறது? ஆண்டவர் இயேசு பூமியில் இருக்கும்போது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6 சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? நானே வழி, நானே வாழ்வு, நானே உயிருமாயிருக்கின்றேன். எவன் ஒருவன் என்னை பின்பற்றுவானோ அவனுக்கு வாழ்வு கிடைக்கும், உண்மையான வாழ்வு கிடைக்கும். அவன் என்னுடைய உயிரையும் அவன் பிடித்துக் கொள்வான், அதாவது புத்துயிர் அடைவான் என்று சொல்கிறார். நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாயிருக்கின்றேன். பாருங்க. அப்ப இன்றைக்கு அந்த வழியை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவது சட்டம் என்ன? நாம் வாழ வேண்டும் என்றால், நன்மை செய்ய வேண்டும் என்றால் கடவுள் யார் என்று புகழ வேண்டும். இரண்டாவது, அவரது வழியை பின்பற்ற வேண்டும். எனக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, எந்த வழியும் கிடையாது. கடவுளின் வழிகளை அறிகிறவன் கடவுள் இருக்கும் இடத்திற்கு செல்லுவான். கடவுளின் வழிகளை அறியாதவன் அவன் கடவுள் இருக்கும் இடத்திற்கு எவ்வாறு செல்ல இயலும்? ஆக இரண்டாவது, கடவுள் அவருடைய வழியிலே நம்மை அழைக்கின்றார். அதற்கு விவிலியத்தை படிக்க வேண்டும். மூணாவது என்ன சொல்றாரு பாருங்க. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. கட்டளைகள், நியமங்கள், முறைகள், இதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகள் என்றால் பொருள் என்ன? விவிலியத்தில் தொடக்க நூலை தொடங்கி திருவெளிப்பாடு வரைக்கும் 625க்கு மேலே கட்டளைகள் இருக்கிறது. நாம் எத்தனை கட்டளைகளை தெரிந்து வைத்து நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆக கடவுளின் கட்டளைகளை நாம் அறியாமல் நாம் விருப்பம் போல வாழ்ந்துகிட்டு, கடவுளே என்னை மன்னியும், கடவுளே என்னை ஆசீர்வதியும், கடவுளே என் தேவைகளை சந்தியும் என்று நாம் கேட்போம் என்றால் நாம் எவ்வாறு கடவுளின் பிள்ளைகளாகவோ அல்லது அவருக்குரிய கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தையோ பெற முடியும்? ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக குறிப்பாக 10 கட்டளை விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆழமா உட்கார்ந்து செவிங்க, படிச்சு பாருங்க. அந்த 10 கட்டளையாவது நல்லா தெரியுமான்னு. விடுதலை பயணம் எக்ஸோடஸ்ல இருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வரைக்கும் 10ம் எழுதப்பட்டிருக்கிறது. படித்து பாருங்க. கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நியமங்களை அறிய வேண்டும். நியமங்கள் என்றால் பொருள் என்ன? என்றைக்கு கட்டளைகளை அறிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நம்ம பேச்சில, நம்ம செயலில ஒரு நியாயம் இருக்கும், அநியாயம் இருக்காது.
ஆக அநியாயங்களை போக்கி நியாயமான வழியிலே செல்ல வேண்டும். மூணாவது என்ன சொல்கிறார்? முறைகள் இருக்கிறது. முறைகள் என்றால் பொருள் என்ன? கடவுளை வழிபடுவதற்கான முறைகள் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று வந்து போவது மார்க்கெட் பிளேஸ் கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது. ஆலயத்துக்குள்ளே கடவுளை வழிபட செல்லும் போது அந்த முறைகள் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நாம் வாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 15லிருந்து 20 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனத்தோடு படித்தால் வாழ்வு பெறுவோம். அதோடு முடித்து விட்டாரா? என்ன சொல்றாரு பாருங்க, அப்போது நீ வாழ்வாய். அப்ப நாம வாழக்கூடிய வாழ்க்கை எவரிடத்திலும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை உன் கையிலும், என்னுடைய வாழ்க்கை என் கையிலும் இருக்கிறது. நான் நன்றாக வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால், உலகமாய கவர்ச்சிகளை விட்டு விலக வேண்டும். கடவுளின் கட்டளைகளை அறிய வேண்டும். அவருடைய நியமங்களை அறிய வேண்டும். அவர் எந்த வழியிலே போ என்று சொல்லுகிறாரோ அந்த வழியிலே போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு என்ற விண்ணேற்றம் கிடைக்கும். ஏனெனில் விண்ணகத்திலே தான் வாழ முடியும். பரலோக ராஜ்யம், கடவுள் வாழக்கூடிய இடம், அதற்கு போதான வழி தெரிந்திருக்க வேண்டும். ஆக அந்த வழியில என்ன இருக்கிறது? கட்டளைகள் இருக்கிறது, நியாயங்கள் இருக்கிறது, முறைகள் இருக்கிறது. இதை நாம் கடைபிடித்தால் வாழ்வடைவோம். என்னன்றாரு பாருங்க. அது மாத்திரமா? நீ வாழ்கிறது மட்டுமல்லாமல் அவர் அடுத்து சொல்றார், நீ பழுகி பெருகுவாய். பெருகுவாய் அப்படி என்றால் உடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பாங்க. உன் உடைமையாக கொள்வாய். எந்த நாட்டிலே, எந்த வீட்டிலே நீ விழுந்து கிடக்கிறாயோ அந்த இடத்துல உன்னை கடவுள் உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றார். உன்னை யாரெல்லாம் வீழ்ச்சியடைய பார்த்தார்களோ அவங்க முன்னிலே உன்னை உயர்த்துவேன். நீ நல்லாவே இருக்கக்கூடாது யார் நினைச்சார்களோ அவங்க முன்னிலே உன்னை உயர்த்துவேன். நம்மை உயர்த்துகிற ஒரு கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அது இன்றைய 2வது நாள் நோன்பிலே நமக்கு தெரிவிக்கின்றார். ஆகவே நான் என்ன செய்யணும்? 3வது பதிலுரை பாடல் இன்றைக்கு சொல்லுகிறது. திருப்பாடல் 1 அதிகாரம் இன்றைய பதிலுரை பாடல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்க வாசிக்கும் போது யார் நல்ல பெயர் எடுக்க முடியும்? யார் நற்பெயர் எடுக்க முடியும் என்றால், பொல்லாரின் சொல்படி நடவாதவர். யார் பொல்லாதவர்? இந்த விவிலிய வாக்கை அறிந்து ஆராய்ந்து அதற்கேற்றவாறு வாழாத ஒவ்வொருவரும் பொல்லாதவர்கள் தான். குறிப்பிட்டு இவர்கள் அவர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த விவிலியத்தை படிக்காம, அதை புரிந்து கொள்ளாம, அவங்கன்னு ஒரு எண்ணத்துல வாழக்கூடியவங்க பொல்லாதவங்க. அவங்களுடைய ஆலோசனை உனக்கு நல்வழியை காட்டாது. இறைவாக்கை நிறைவேற்றாதவங்களோடு உனக்கு உறவு இருந்தால் அவர்கள் நல்வழி காட்ட இயலாது. ஆகவே அவர்களை பொல்லாதவர் என்று சொல்லுகின்றார். 2வது என்ன சொல்றார் பாருங்க, பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். எங்கு பாவம் இருக்கிறது, சண்டை இருக்கிறது, எங்க கோபம் இருக்கிறது, எங்க அநியாயம் இருக்கிறது, எங்க பகைமை இருக்கிறது, எங்க வஞ்சகம் இருக்கிறது, யாருடைய உள்ளத்துல இதெல்லாம் இருக்கிறதோ அவங்களோடு நீ உறவு வச்சுக்காதன்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஏனெனில் சில காலம் கழித்து அது உன்னை வந்து கெடுத்து விடும். நீயும் அப்படியே மாறி விடுவாய். ஆக தீய வழியில் நடவாதவர்கள், வஞ்சக நெஞ்சு உள்ளாதவர்கள், அவர்களோடு உங்களுக்கு உறவு வைக்க வேண்டாம். மாறாக இகழ்வாரின் குழுவில் அமராதவர். இகழ்வார் என்றால் யார்? கேலி, பரியாசம், கிண்டல், அனுகதை, இந்த கதை, ஊர்கதை, உலக கதை என்று பேசுகிறவர்களோடு நீ உறவு வைத்துக் கொள்ளாதே. அப்படி வைத்தால் நீ வாழக்கூடிய வாழ்வை இழந்து போய்விடுவாய். அப்ப நான் என்ன செய்யணும்? திருப்பாடல் 1:2 சொல்லுகிறது, ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். திருச்சட்டம் என்றால் என்ன? தந்தை மகன் தூய் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட திருவிவிலிய புத்தகம் இருக்கிறது. இதுதான் திருச்சட்டம். அதை படிப்பதற்கு உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி உறுபவர் என்றால் என்ன? கடவுள் வார்த்தையை படிப்பதற்கு உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கு எல்லா இடத்திலும் நாம் விலகி கடவுளோடு ஒன்றித்து வாழக்கூடிய சமயத்தை உண்டாக்கணும். பைபிளை படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்.
கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ படிக்கிறவர்களா இருக்கலாகாது. மாறாக திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், படிப்பதற்கு மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்தனை செய்கிறவர். அவருடைய சட்டத்தை பற்றி என்றால் என்ன? உதாரணமாக நம்முடைய தாய் மரியாள் கடவுளின் சட்டத்துக்காக தன் உள்ளத்தையே தயார்படுத்தினார்கள். நான் கடவுளின் வார்த்தைக்கு அடிமை என்று சொன்னார்கள். என் தெரியுமா? அவர்கள் விவிலியத்தை, பழைய ஏற்பாட்டு விவிலியத்தை, எழுத்துக்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்தறிந்தவர். ஆகவேதான் தன் வாழ்க்கை தூய்மையடைந்து கடவுளின் தாயாக மாறுகின்ற அனுபவம் கிடைத்தது. என் தெரியுமா? கடவுளின் திருச்சட்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்றார். இதல்லவா வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆகவே இந்த 2ஆம் நாளிலே நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நினைத்து வருந்துவோம். திருச்சட்டத்தை படிக்காம இருக்கிறோமே, அதற்காக கடவுளத்தில் மன்னிப்பு கேட்போம். பைபிளை எடுத்து வாசிப்போம். அதில் இருக்கிற ரகசியங்களை அறிவோம். ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாக்குகள் எனக்கு புரியவில்லை, கற்றுத்தாரும் என்று நீங்க ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் திருப்பலி வாசகம் உனக்கு மறுவாழ்வை அளிக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நீ நல்லா வாழ்வதும் நாசமாக வாழ்வதும் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆக மற்றவங்க மேல குறை சொல்லுகிறதை தவிர்த்துவிட்டு என்னுடைய கையிலே கடவுள் வைத்திருக்கின்றார். அதான் இன்றைக்கு சொல்லப்பட்ட முதல் வாசகம். வாழ்வும் சாவும், நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாயிருக்கிறது. நீ எதை தேர்ந்து கொள்ளப் போகின்றாய்? வாழ வேண்டும் என்றால் பைபிளை எடுத்து தினந்தோறும் படித்து ஜெபிக்கணும். சாவை நோக்கி பயணிப்போம் என்றால் பைபிளையே தொடாம நீ விரும்புறது போல வாழ்க்கை நடத்தலாம். எது உனக்கு முக்கியம்? ஆக இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 1 சொன்னது போல நற்பேறு யாருக்கு? கடவுளின் திருச்சட்டத்தை எடுத்து வாசிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறவர். ஆகவே இந்த நேரத்திலே உங்களுக்காக செபிக்கின்றோம். தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து வாசிங்க. டேக் பைபிள் and read and pray. God will raise you up like anything. எல்லாத்தையும் விட என்ன உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தந்தை இறைவா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த சூழலிலே இந்த ஜெபத்தை இப்போது கேட்கிறார்களோ, வழி பயணத்துல, வீட்டில, வேலை இடத்துல, இப்படி பல இடங்களிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதனோடு கண்களை மூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க உள்ளங்களில் இருக்கிற தீமைகளை அகற்றும். உம்முடைய திருச்சட்டம் ஒவ்வொரு உள்ளத்திலும் நிரப்பப்படுவதாக. உமது வழிகளை கண்டறிந்து உமது வழியிலே பயணிக்கின்ற அருள் ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, என்னோடு இணைந்து செபிக்கிற உலக மக்கள் அனைவருக்காக செபிக்கிறேன். இந்த தவ முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற சிறியோர், பெரியோர், வாலிபர் என்று அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. சாதாரண நோன்பெடுக்காமல் உம்முடைய திருச்சட்டத்தின் ஏற்றபடி அதற்கேற்றவாறு தங்கள் நோன்புகளை பயணிக்க உதவி செய்யும். இன்றைய வாக்குகளின்படியே உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் விண்ணக தரிசனத்தை விவிலியத்திலே தேடி கண்டடைந்து அதை அனுபவிக்கின்ற ஆசிரியை நீர் தருவீராக. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நீக்கிப்படும். எல்லா வீட்டின் மேலும் அக்கினி போட்டு ஜெபிக்கிற வீடாய் மாற்றுவீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள் அமர்ந்து ஜெபிக்கட்டும். எல்லா தரித்திரங்கள் வெளியோகட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஜெபவிடு என்று அழைக்கும் அளவுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தியும். சுகம், பலம், ஆரோக்கியம் அனைத்தும் கொடுத்து முது பிள்ளைகளை காக்குமாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை அனைவருக்குமே பெற்றுக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.